பஸ் சூப்பரான மாஸ்டர் கூட்டிட்டு வருவான். அந்த மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுக்க எவ்வளவு பணம் கேட்டாலும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுத்து சிலம்பம் சுத்துறதுல இருக்கிற எல்லா நெளிவு சுழிவையும் கத்துக்கிட்டு நாமளே சிலம்ப மாஸ்டர் ஆகிற அளவுக்கு தேறிடணும். முடிஞ்சா மடிப்பாக்கத்திலேயே ஒரு சிலம்பம் கோச்சிங் சென்டர் ஓபன் பண்ணி அப்படியே நிறைய சில்லறைய அள்ளு அள்ளு அள்ளுன்னு அள்ளிட வேண்டியதுதான். நம்ம அள்ளக்கை எல்லாத்தையும் ஆள் பிடிக்கிற ஏஜென்ட் ஆக்கி ஒரு ஸ்டூடெண்ட சேர்த்து விட்டா கமிஷன் பேசிஸ்ல இறக்கி விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ சேர்த்து சிலம்பம் கோச்சிங் சென்டர் டெவலப் பண்ணி சிட்டில அங்க அப்படி இப்படின்னு பிரான்ச் ஓபன் பண்ணிட வேண்டியதான். கௌசல்யா, உன் மூளை எப்படியெல்லாம் யோசிக்குது. நீ ஒரு அறிவு கன்ஃபார்மா நீ ஒரு பெரிய ரவுண்ட் வருவ. இவ்ளோ டயலாக் பேசிட்டும் இன்னும் கொலம்பஸ் ஆள காணுமே. சாமியோ, நீதான் நல்லா கம்பு சுத்துறிய சாமி. என்ன விட்டு சாமி. நான் வீதியில கம்பை நட்டு அதுல கம்பியை கட்டி அதுல நடந்து வித்த காட்டுறவன். அதுக்கு பேலன்ஸ் பண்றது தான் இந்த கம்பு. மத்தபடி எனக்கு கம்பு சண்டைனா தெரியாது சாமி. உனக்கு கம்பு சண்டை தெரியாதுன்றது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கத்துக்க போறவங்களுக்கு தெரியாது இல்ல. எப்படி நான் கத்து கொடுக்கணும்ல? ஏய், நீ என்ன கத்து தர போறியோ அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்பு சண்டை. இத பார், அவங்களுக்கு வம்பு சண்டை தான் தெரியும். கம்பு சண்டை டீடைல்லாம் ஃபுல்லா தெரியாது. புரியுதா? ஆனா அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுல பாதி நீ. நான் கம்பு சண்டை மாஸ்டர் இல்ல, ரோட்ல வித்த காட்டுறவங்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு 4 பலார்னு கண்ணத்துல கொடுத்தா அதுல 2 டிப்ஸ் உங்களுக்கு தந்துருக்கேன். ஏய், ஓட்டணும் அப்படியே. அப்படிலாம் நடக்காதியா. ஆமா, கம்பு சண்டை கத்து கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? அவங்களா பார்த்து எவ்வளவு போட்டாலும் சரிதான் சாமி. வித்த கட்டுற பத்தி போத போற. இந்த பாரு, 1 வீக்ல கத்து தரேன். ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு டே பேசிஸ்ல பேமெண்ட் பேசிக்கோ. எவ்வளவு எதிர்பார்க்கற? டெய்லி ஒரு 100 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. என்னடா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்ட? சாமி, கொஞ்சம் குறைச்சிட்டு 50 ரூபீஸ் கொடுக்க சொல்லுங்க. அல்ப ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேளியா? அவ்வளவு கொடுப்பாங்களா சாமி? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா நம்ம பேசினபடி பாதி 600 ரூபாய் எனக்கு கொடுத்துடணும். ஓகே? சரி சாமி. முதல்ல இந்த சாமியை கட் பண்ணு. சரி சாமி. மண்டே அதே சொல்லி நிக்கிற. வா, சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னு நெத்தி அடிதானடி. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்லை. சார் தான் சிலம்பம் மாஸ்டர், சிலோன் சிங்காரம். என்ன மாஸ்டர், நீங்க குரு, நீங்க என் காலில விழக்கூடாது. நான் சிஷ்யன், நான் தான் உங்க காலில விழணும். அது வேற ஒண்ணும் இல்ல, மாஸ்டர் ரொம்ப பணிவானவர். இந்த குரு சிஷ்யன்ற பேதம்லாம் அவர்கிட்ட இல்ல. என்ன மாஸ்டர்? ஆமா சாமி. என்னடா சாமிங்கறாரு? அது வேற ஒண்ணும் இல்ல, வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறது வழக்கம். அப்ப எல்லாரும் மாஸ்டர் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்கல்ல, மாஸ்டர் அவங்கள சாமி சாமின்னு கூப்பிடுவார்ல. அந்த பழக்கம் ரொம்ப பழகி போய் இப்ப உங்களையும் சாமின்னு சொல்லிட்டாரு இல்ல சாமி? ஆமா சாமி. டேய் சாமி ஓகே அதானே யோ. அது வேற ஒண்ணும் இல்ல, சாமி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைக்கிறதுனால பாயா போயா அசால்ட்டா பேசுவாரு. இப்ப பார் மாஸ்டர் மனசனை எப்படி கவர் பண்றேன்னு. சாமியோ 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 சொல்லுங்க சாமியோ. நான் சிலம்பம் கத்துக்கிட்டு கம்பு சண்டையில நான் பெரிய சாம்பியன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாமியோ. நீங்க தான் எனக்கு சூப்பரா கம்பு சுத்த கத்து தரணும் சாமியோ. கவலைப்படாதீங்க, மாஸ்டர் நிறைய பேருக்கு கம்பி மேல நடக்க கத்து கொடுத்திருக்காரு. இல்ல இல்ல, கம்பு சண்டை கத்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கும் சூப்பரா கத்து கொடுத்திருக்காரு. அப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் சாமி. அதெல்லாம் 6 மணிக்கு மேல தான் சாமி. என்னது 6 மணிக்கு மேல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் போடுறாரா? இப்ப காலையில பார்த்தாது சாயங்காலத்துல ஸ்பெஷல் கிளாஸ், அது தனி மேட்டர். நீங்க விட்டுருங்க. ஆமா, நீங்க கத்துக்கணுமா? அப்ப மாஸ்டர் சொல்றது கேளுங்க. சாமி ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்குடா பேசும்போது தனியா கூட்டினு வர? சாமியோ, நான் ஆடணும்னா டமார சவுண்ட் கேட்டா எனக்கு மூடு வரும். கிழிஞ்சது போ. அதெல்லாம் அடிச்சு அப்பட்டமா காமிச்சு கொடுத்துருங்க. நான் இடையில விசில் அடிச்சு கை தட்டுறேன். ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே தானே? ம் ஆரம்பிக்கலாம் மேடம். மாஸ்டர் சாமியோ என்ன சொல்றாரு?
அது வேற ஒண்ணும் இல்ல. அது குருதட்சணை என்ன கொடுப்பீங்க கேக்குறாரு மேடம். என்ன வேணா கொடுக்கலாம். அவர் முத்தம் கேட்டாதான் கொடுத்துருவீங்களா? பின்ன எது கேட்டாலும் கொடுக்கலான்றீங்க. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. சரி, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். எனக்கு ஒரு டெய்லி 1000 ரூபாய் தருவீங்களா? 1000 ரூபாவா? சரி, ஓகே. அது சில்லற காசா கொடுத்துறீங்களா? சில்லற காசாபா? என்னடா? அது வேற ஒண்ணும் இல்ல. இங்க தான் நீங்க மாஸ்டர் பிளான் புரிஞ்சுக்கணும். பில்டிங் பிளான் நாங்க நீங்க மாஸ்டரோட மாஸ்டர் பிளான் அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 1000 ரூபாய் நீங்க சில்லறையா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப்லயோ ஹோட்டல்லயோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1100 ரூபாயா கொடுப்பாங்க. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்ல? அதான் மாஸ்டர் பிளான். எப்படி? சூப்பர் பிளான்டா. மாஸ்டர் கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. சரி சாமியோ, நீங்க உங்க வித்தியை ஆரம்பிங்க சாமி. முதல்ல கம்பு சுத்துறதுக்கு முன்னாடி இந்த கம்பை தூக்கி தோல் பின்னாடி இப்படி வைக்கணும். அதுக்கப்புறமா 2 கையை இப்படி போடணும். சாமியோ, அவர் கழுத்துல இல்ல, உங்க கழுத்துல சொல்றேன். ஆரம்பிச்சாச்சா? அடுத்து இப்படி வைக்கணும் கொம்ப. வச்சாச்சா? இப்ப எதுக்கு நீ விசில் அடிக்க? எதுக்கு விசில் அடிக்க? ஒரு எனர்ஜி, ஒரு உத்வேகம் தானே. சரி, அப்படி நல்லா விசில் அடி. ஓகே, அப்புறம் இப்படி வச்சாச்சா? அப்புறம் ஐயோ, நல்லா பாத்துக்க சாமியோ. நான் பண்றேன், நீங்க பாருங்க. கரெக்ட். ஐயோ, கரெக்ட்டா? நல்லா பாத்துக்கமா. பாத்துட்டேன். அப்புறம் பண்ணுங்க. அப்புறம் கம்பை இப்படி தூக்கிட்டு அப்படியா? இந்த பாருங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க. கரெக்ட். அப்படியே தான். வாமா வா. என்ன தெருவுல வித்து கட்டுற மாதிரி இங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓ, இது வரைக்கும் வாயால சண்டை போட்டவ இப்ப கம்பு சண்டை போட கத்துக்கிட்டாளா? இப்படி இப்படியா? என்ன பாக்குறீங்க? மாஸ்டரை வச்சு மொறப்படி கம்பு சுத்த கத்துக்கிறேன். இது என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கிறவங்க கத்துக்கிறது. உங்களை மாதிரி இருக்கிறவங்களா கம்பு சுத்த முடியாது. கம்பை இப்படி வச்சுங்கன்னா நீங்க சுத்தி வரலாம். அதை விட கஷ்டமா இருந்துச்சுன்னா கோயில்ல போய் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அங்க பிரதட்சணம் பண்ணலாம். அடிப்பொடி இவளை ஐயோ, கண்டினியூட்டி. மாஸ்டர் இடிச்சு ஷோல்டர் ரொம்ப வலிக்குது மாஸ்டர். ஆமா, இந்த கௌசல்யா எதுக்கு திடீர்னு இப்படி கம்பு சுத்தெல்லாம் கத்துக்கிறா? இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. ஏதோ ஒரு பிளானோட தான் அவ இப்படி கம்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அப்படியே ஸ்லிம்மா இருக்கிறதுனால கம்பெல்லாம் சுத்தி பிராக்டிஸ் பண்ண முடியுமா? என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் கம்பெல்லாம் சுத்த முடியாதான். கையை தூக்கி அப்படியே கோயில தான் சுத்தி வரணும்னு சொல்லிட்டா. விடக்கூடாது, விடவே கூடாது. அவளுக்கு தெரிஞ்ச வித்தை எதுவுமே நமக்கு தெரியாம இருக்க கூடாது. நாமளும் ஒரு சிலம்ப மாஸ்டர் ஏற்பாடு பண்ணி முறைப்படி சிலம்பத்தை கத்துக்க வேண்டியதுதான். இந்த குலோத்துங்கனுக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரமாச்சு? எங்க போய் தொலைஞ்சா அந்த ஆளு? என்னையா ஹாய்? இல்ல பெண்டு, அர்ஜென்ட்டா வான்னு போன் பண்ணியா? ஹோட்டல்ல தின்னுகிட்டு இருந்த பிரியாணி பிளேட் அப்படியே வச்சுட்டு ஜம்ப் பண்ணி ரோடுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சு மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுத்து கபால் இங்க வந்து குதிச்சிட்டேன். யாரு நீ? ஏன் அப்படி பீலாவா விடுற? ஹோட்டலுக்கு போய் உன் சொந்த காசுல பிரியாணி வாங்கி திங்கிற மூஞ்சியா இது? ஆட்டோல அதுவும் மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுக்கறாளா நீ? ஷேர் ஆட்டோ ஸ்லோ ஆகும்போது பணம் கொடுக்காம அப்படியே ஜம்ப் பண்ணி டிரைவர் திட்டுற கெட்ட வார்த்தையை கேட்க முடியாம ஓடி வந்திருப்பீங்க. ஏன் பண்டு, எப்படி உன்னால நீளமா ஆழமா யோசனை பண்ணி என்ன திட்ட முடியுது?
அதை விடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனைய என்ன பெருசு பண்ண போறியா? பிரச்சனையே இல்லாம பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். சொல்றேன். இந்த கௌசல்யா இருக்கால? கௌசல்யா இருக்கா? அப்புறம் இருக்காளான்னு கேக்குறேன். இருக்காளா இல்லையா? இருக்கா. அப்புறம் ஏன் இருக்காளான்னு என்ன கேக்குற? ஐயோ, அவ திடீர்னு கம்பு சுத்த கத்துக்கிறாளாம். என்ன பண்டு? கம்ப சுத்தத்துக்கு எதுக்கு கத்துக்கணும்? குழிய நோண்டி கம்ப நட்டுட்டு நவகிரகத்தை சுத்துற மாதிரி சுத்தி வர வேண்டியதுதானே. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன் திராப. இதுக்கு அவளே தேவல. அவளே தேவையில்லையா? அப்ப நான் தேவையில்லையா? சரி, பிரியாணிக்கு 150 ரூபா, ஆட்டோக்கு 150 ரூபா, 300 ரூபா நாமம். ஐயோ இருப்பா, என்ன முழுசா சொல்ல விடையா? சரியா, முழுசா சொல்லுங்களேன். அந்த கௌசல்யா இருக்கால? இருக்கான்னு 2 தடவை சொன்னீங்க. மறுபடியும் கௌசல்யா இருக்காளான்னு என்ன ஏன் கேக்குற? ஐயோ, தண்ணி கிட்ட ஏதாவது போட்டுக்கேயா? தண்ணி போடணும்னு ஆசைதான். ஆனா என்னைக்காவது சந்தோஷமா இருக்கணுமேனு தண்ணி போடணும்னு நினைப்பேன். ஆனா இது வரைக்கும் என்னைக்குமே சந்தோஷமா இருந்தது இல்ல, அதனால தண்ணியும் போடல. சபா, நான் சொல்றத குறுக்க பேசாம கொஞ்சம் கேளியா? அட கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீ குறுக்க பேசாதேங்கற, அப்புறம் எப்படி பேசுறது? ஓ ஆண்டவா, இந்த கௌசல்யா சிலம்பு சண்டை கத்துக்கிறாளாம். சிலம்பு சண்டை கத்துக்கிறாளா? எதுக்கு? வேற எதுக்கு? என் மண்டைய போட்டு பொளக்கணுங்கிறதுக்காக. அது நியாயமான ஆசை தானே. எது நியாயமான ஆசை? எது நியாயமான ஆசை? இல்ல எல்லா மருமகளுமே மாமியார் மண்டைய உடைக்கணும்னு ஆசைப்படுவாங்களே, உனக்கு தெரியுமே, அதத்தான் சொன்னேன். அதானே, விட்டா நீயே அவளுக்கு பெருசா பிளான போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. என்ன பண்டு இப்படி பேசுற? நான் யாரு? உன் ஆளு, உன் அசிஸ்டன்ட். இத நான் உனக்கு சொல்லணும். நீ சொல்லல, அதனாலதான் நானே சொல்லிட்டேன். சரிப்பா, அதெல்லாம் விடியா. அவ அப்படியே ஸ்லிம்மா இருக்காளாம், அதனால சிலம்பு சண்டையெல்லாம் கத்துக்கிறாளாம். நான் ஏதோ அவளை விட ஒரு சுத்து கொஞ்சம் பூசுற மாதிரி இருக்கிறதுனால என்னால குனிஞ்சு நிமிந்து வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் கம்பு சட்டை கத்துக்க முடியாதான். வாஸ்தவமான பேச்சு. எதியா வாஸ்தவமான பேச்சு? அது நான் பிராக்டிகல் ப்ராப்ளத்தை சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது குலோத்து. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விதியும் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அவ கத்துக்கிற எல்லாத்தையும் நான் கத்துக்கணும். மருமக மோடி வித்தை கத்துக்கிட்டா கூட மாமியார் கத்துக்கிட்டு ஆகணும். உடனே நான் கத்துக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்றேன். டோன்ட் வரி, இப்பவே ரோடா போய் ஒரு மோடி வித்தை காட்டுறவன அழைச்சிட்டு வரேன். ஐயோ குலோத்து, மோடி வித்தை காட்டுறவன எதுக்கு நீ மோடி வித்தை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்? ஐயோ குலோத்து, நான் இந்த கம்பெல்லாம் சுத்துவாங்களே அந்த வித்தையை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆளை கூட்டிட்டு வாயா. அவ்வளவுதானே, டோன்ட் வரி. என்ன இப்போ கௌசல்யா மாதிரி நீ கம்பு சுத்த கத்துக்கணும், அவ்வளவுதானே. டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஆமா குலோத்து, அவளை விட சூப்பரா கம்பு இப்படி நான் சுத்தணும் குலோத்து. நீ கவலைப்படாத. அவளை நான் இழுத்து போட்டு என் கம்பால அவ மண்டைய பொளக்கணும். சபாஷ், மாத்தி மண்டைய பொளக்கறதுலயே இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நான் உடனே சிலம்ப கத்துக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் ஏற்பாடு பண்றேன். கவலைப்படாத. நல்ல சிலம்பு மாஸ்டரா ஒரு ஆளை புடிச்சுக்கிட்டு வந்து உனக்கு சிலம்பம் கத்து கொடுத்து உன்னை சீக்கிரமாவே சிலம்பு சகலகலா வல்லியா மாத்திரேனா இல்லையான்னு பாரு. ஐயோ தேங்க்யூ குலோத்து. பண்டு ஒரு 1000 ரூபாய் கொடு. அதானே, இது இல்லாம வேலையில செய்ய மாட்டியே. இதுல வேற தோயன் அசிஸ்டன்ட் செலவு இருக்குல்ல. இருக்கா? வா உங்க என்னமோ பண்டு, நீ எந்த கெட்டப் போட்டாலும் அப்படியே செட் ஆயிடுது. இப்ப பாரு, ஒலிம்பிக் வீராங்கனை மாதிரியே இருக்க. இனிமே இந்த பாடிய அப்படியே ஃபிட்டா ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும்னு ஆசைதான். ஆனா இந்த வாயை கட்டுப்படுத்த முடியலையே. திங்கிறதுக்கு எது கிடைச்சாலும் அப்படியே வெளுத்து வாங்கிடுறேனே. என் கையே எனக்கு தெரியாம என் பிளேட்ல இருந்து அப்படியே திருடி திங்குது. எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி எல்லாம் நான் எக்ஸசைஸ் பண்ணாலே ஸ்லிம்மா ஆயிடுவேன். எப்படியும் உளுத்து போன குலோத்து உருப்படியா ஒரு மாஸ்டர் கூட்டிட்டு வருவான். மாஸ்டர் அப்படியே குளிர வச்சு சிலம்பத்தை அப்படியே கத்துக்கணும். சீக்கிரம் ஒரு சிலம்பம் சகலகலா வள்ளி ஆக வேண்டியதுதான். என்னையா நீ
கூப்பிட கூப்பிட காதுல வாங்காமலே போயிட்டு இருக்க. போயா நீ எப்ப பார்த்தாலும் கீஞ்சு போன துணியை பூஞ்சி விட்டு மாதிரியா பின்னாலேயே வந்து நிக்கிறியா நீ? எல்லா கொம்பையும் வித்துட்டியா? இந்த கடைசி கொம்பை வித்துட்டுனா என் பொண்டாட்டி புள்ளிய போய் பாப்பையா? ஒட்டனை கொம்பை விக்கிறவனுக்கும் கொம்பு சுத்துறனுக்கும் என்னையா சம்பந்தம்? புரியாம பேசாதீயா. இதே கம்பாலதான் ஒட்டடையே அடிக்கிறோம், இதே கம்பாலதான் சுத்தி சுத்தி சண்டை போடுறோம். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. என்ன லெங்க்த்ல தான் கொஞ்சம் வித்தியாசம். வேணா இந்த ஒட்டடை கொம்பை ரெண்டா உடைச்சு எடுத்துக்கிட்டு வந்துறேன். ஐயோ சொன்னா கேளியா? எனக்கு கொம்பு சண்டை பத்தி எதுவுமே தெரியாதியா? என்னையா நீ எவ்வளவு சினிமால இந்த கம்பு சண்டையே நீ பாத்துருக்க. அதை தவிர இந்த தமிழ் பட சினிமா சிடி எல்லாம் தரேன், எல்லாத்தையும் போட்டு பார்த்து கம்பு சண்டை எப்படின்னு கத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துரு. இவ்வளா பேசுறிய, எனக்கும் இவ்வளவு ஐடியா குடுக்குற, இத நீயே செஞ்சிட வேண்டியதானே? நான் கத்து தரேன்னு சொன்னா அந்த பண்டு ஒத்துக்க மாட்டாயா. அதை தவிர எப்போதும் தெரிஞ்ச மூஞ்சிய வச்சு ஏமாத்த முடியாது, புரியுதா? தெரியாத மூஞ்சிய வச்சுதான் ஏமாத்தணும். அது போட்டோம், ஒரு நாளைக்கு சுமாரா எத்தனை ஒட்டடை கம்பு விற்ப? நான் ஒரு 20-30 விற்பேன். ஓ ஆமா, ஒரு கம்பு வித்தா உனக்கு எவ்வளவு லாபம் தரும்? 20 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதானா? அப்போ 30 கம்பை வச்சுக்கிட்டு ஒரு நாள் பூரா தெருவா அலைஞ்சாதான் உனக்கு 600 ரூபாய் கிடைக்கும். ஆனா நான் சொல்றத கேட்டேன்னா, ஒரே இடத்துல நின்னுகிட்டு ஒரே கம்பை வச்சுக்கிட்டு ஒரே சுத்தினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற? ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா? ஆமாங்கய்யா, 1000 ரூபாய். ஆனா அதுல பாதியை எனக்கு கமிஷனா வெட்டிங்க. சரி கொடுக்குறேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் செலவு மாசம் இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னையா பண்றது? அந்த பித்தலாட்டம், கேப் மாறித்தனம், இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேயா, நீ கவலைப்படாத. ஆனா நீ ஒழுங்கா எனக்கு கமிஷன் கொடுத்துடணும். கரெக்டா கொடுத்துறியா? அது சரி, கொஞ்சம் இப்படி திரும்பி போற வழியில உன் கெட்டப்ப கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்டா. ஏயா ஒட்டடை குச்சி விக்கிறனா இருந்தா கூட வாங்க போங்கன்னு சொல்லி மரியாதையா கூட்டு வந்தேன், திடீர்னு வாடா போடான்னு சொல்ற. இப்பதான் கமிட் ஆயிட்டமே, அதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை? வாடா. சரி வாடா டுபுக்கு. இதுக்கு தான் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொன்னாங்க போல. அங்க பாரு. யானைய சர்க்கஸ்ல காட்டுற மாதிரி இருக்குது. அந்த அம்மாவுக்கு தாண்டா நீ கம்பு சுத்த கத்து கொடுக்கணும். ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு பாருங்க. வாங்க, தொழிலையே மாத்திருக்கேன், ஜாக்கிரதையா நடந்துக்க. வா. என்ன பட்டு ரொம்ப சீரியஸா சின்சியரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பின்ன சிலம்பம் கலா வல்லினா சும்மாவா? ஆமா, இவர் யாரு? பை தி பை, இவர்தான் கம்பூர் கம்பலிங்கம், பெரிய கம்பு மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இவங்க அப்பா இருக்காரு செலம்பூர் சிம்பலிங்கம்னு ரொம்ப ஃபேமஸான கம்பு மாஸ்டர். அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டு, இவங்க தாத்தா கொம்பூர் கொம்பலிங்கம்னு ஃபேமஸோ ஃபேமஸ், அப்படி ஒரு ஃபேமஸ். என்ன மக ஒரு ஊரு, அப்பா ஒரு ஊரு, தாத்தா ஒரு ஊரா? என்னைய குழப்பற? அது வேற ஒண்ணும் இல்ல பண்டு. இப்போ நம்ம பக்கத்துல பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் பாரு. அதே மாதிரி இவங்க பக்கத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க அப்பா, இவங்க தாத்தா எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல பொண்ணை கட்டிக்கிட்டு அந்தந்த ஊர்ல வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டாங்க. அதான் இவங்க பேரோட அந்த ஊர் பேர் விட்டுக்கிச்சு. சரி 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 சரி. ஆமாங்க ஆமாங்க மாஸ்டர், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இது மூட நம்பிக்கை. என்னது? அதாவது நீ மற்றவங்களை நம்ப கூடாது, உண்மையிலேயே நீ நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் தன்னம்பிக்கை வளரும்னு சொல்ல வந்தேன். சரி 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 சரி. அப்புறம் மாஸ்டர் ஒரு பேக்கேஜோட பேசி கூட்டிகிட்டு வந்துட்டேன். டெய்லி 1000 ரூபாய் சம்பளம், அன்னைக்கு 200 ரூபாய் கன்வீனியன்ஸ், அப்புறம் டேஸ்டான நான் வெஜிடேரியன் சாப்பாடு, அப்பப்ப குடிக்க ஜூஸ், சூப்பு, முக்கியமான விஷயம் ஈவினிங் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸ். புரிஞ்சுக்கிட்டியா?
இது எல்லாத்தையும் நல்ல விதமா பர்ஃபெக்ட்டா கவனிக்கணும். கவனிச்சிடலாம். பண்டு, குரு தட்சிணை ரொம்ப முக்கியம். அத கோட்டை விட்டுறாத. ஆமா குரு தட்சிணை முக்கியம் தெரியுமே. ஆமாமா ரொம்ப முக்கியம். மாஸ்டர், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? காலையிலே வா. கிளாஸ் சாயங்காலம் தானே சொன்னீங்க. ஐயோ யோ, நான் சொன்னது கிளாஸ், நீ நினைக்கிறது கிளாஸ். ஆமாமா. அந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் தெளிவா இருக்கீங்க. மாஸ்டர், நீங்க பாடத்தை ஆரம்பிங்க. கேட்ச் இட். கேட்ச். இப்ப முதல்ல கொம்பு இப்படி உயர்த்தி பிடிக்கணும். பேன் லெக்ல எல்லாம் அடிபடாம ஃபேன் லைட்ல படாம அடிக்கணுமா? அது வேற ஒண்ணும் இல்ல பண்டு. இப்போ நீ கார்டன்ல கம்பு சுத்துற, உன் இஷ்டத்துக்கு சுத்தலாம். இதே வீட்டு ஹால்ல சுத்தும் போது மேல ஃபேன் லைட் இதெல்லாம் இருக்குமே, அதுல எல்லாம் படாம அடிக்கணும், சுத்தணும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா. தெரியல யாரு மாஸ்டர்? கம்பூர் கம்புலிங்கம். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம். இப்ப நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். அந்த மூளையில கொம்ப அப்படி பிடிக்கணும். அப்படி 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 வந்து இந்த பக்கம் வந்து அந்த மூளையில அப்படி 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 அடிக்கணும்.